ஆமா. கரும, இதுல பஞ்சர் வேறியா? டேய் ராமசாமி, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. காட்டுக்கு நடுவுல நின்னுடுச்சுடா. அப்படியா? கரெக்ட்டா இப்ப எங்க இருக்க? தெரியலடா. வெளிய இருந்து வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படினா டேஞ்சர் பிளேஸ்க்கு வந்துட்ட. அவ்வளவு தூரம் உன்னை யாரா போக சொன்னது? டேய், ரூல்ஸ் படி வரணும்டா. யாரா சொன்னது? செக்யூரிட்டி தான் சொன்னா. அப்போ நான் சொன்னத அவங்க கிட்ட சொன்னியா? ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னாரு. ஓ அப்படியா? அப்படினா அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? வைடா போனே. டேய் ப்ளீஸ்டா, என்ன பண்ணணும்னு சொல்லுடா. டேய், என்னென்னமோ சத்தம் கேக்குதுடா. என்ன பண்ண சொல்ற? பயமா இருக்குடா. டேய் அப்படினா ஒண்ணு பண்ணு. அதுங்க சத்தம் போடுற மாதிரி நீயும் சத்தம் போடு. சரிடா. ஏய், யாரு? யாராவது இருக்கீங்களா? ஏய், நான் யார் வழியிலயும் வர மாட்டேன். என் வழியிலயும் யாரும் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம், ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம். சார், என்ன சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சார் அடிச்சிட்டீங்க? அடிச்சனா? நானா? உன்னையா? என்ன இல்ல, இம்முயல. ஓ, முயலையா? 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு பிடிக்கிற நேரத்துல அத அடிச்சிட்டீங்க. அது ஓடி போச்சு. எல்லாம் உங்களாலதான். நீ பயம் காட்டினதுல நான் ஒரு தைரியசாலியா இருந்ததாலதான் நீ கொடுத்த ஷாக்லயே நின்னுட்டு இருக்கேன். இதே பயந்தாங்கொலியா இருந்தா எப்பயோ போய் சேர்ந்திருப்பான் தெரியுமா? உங்க தைரியம் என்னன்னு உங்க பேச்சிலே தெரியுது. சரி, முயலை புடிச்சு நீ என்ன பண்ணுவ? சந்தைக்கு கொண்டு போய் வித்துருவேன். அப்படி பண்றது தப்பு இல்லையா? இதுல தப்பு என்ன இருக்கு? என்னோட வேலையே இதுதான். தினம் ராத்திரி இதான் வேலையா? ஆமாங்க, முயல் பகல்ல கிடைக்காதுல்ல. சரி, நீங்க? நானா இந்த ஃபாரஸ்டுக்கு செக்யூரிட்டி ஆபீசர். அப்படியா? வணக்கம் சார். நல்ல வேலை, இந்த பொண்ணு கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்ல பயமே இல்லாம இருக்கலாம். இங்க பாருமா, இந்த இடத்துல 1-2 முயல் தான் இருக்கும். நான் சொல்ற இடத்துல ஏகப்பட்ட முயல் இருக்கும். நீ வரியா? எங்கங்க? நீ போ சொல்றேன். போ. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். உன் முயலை பார்க்கதான். நீ இருப்பல? இருப்பங்க. எதுக்கு உனக்கு இவ்ளோ பயம்? ஏய் பால்ராஜி, நீயா? ஏன் இவ்வளவு அவசரம்? இந்தா உக்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் அங்க வெயிட் பண்றாங்க. உன் ஃப்ரெண்டா? யார் அது? ஐயோ, இப்ப இவ முயல் கேப்பாளே, என்ன சொல்றது?
இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு சார்? அதோ அங்க இருக்கு. உனக்கு தெரியுதா? 3 இருக்கு. நான் போய் புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. இந்த பக்கம் போய் பாக்குறேன். ஏய் 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 நில்லுங்க நில்லுங்க. கிடைக்கலையா சார்? எனக்கு உன் டைம் நல்லா இல்லம்மா. நாளைக்கு நான் பிடிச்சு தரேன். இங்க வரதுக்கு முன்னாடி ராமசாமிக்கும் சொல்லிட்டு வந்தேன். குறைஞ்சபட்சம் 10வது பிடிச்சிட்டு வரேன். சரியா? நாளைக்கு இதே டைம்க்கு இந்த இடத்துக்கு வந்துருன்னா. சரி சார். வந்துருவல்ல? வரேன் சார். இங்க பாரு, நீ வரல அப்படின்னா நான் பேச மாட்டேன். இங்க பாரு, இங்க இல்ல, அதோ தெரியுதுல அந்த கேட்டு, அங்க வரணும். ஓகேவா? அது சரி, உங்க வீடு எங்க இருக்கு? அங்க பாருங்க, அதோ ஒரு கூரை தெரியுதுல, அதுதான் என்னோட வீடு. ஓ சரி சரி. சரி, உன்னோட பேர் என்ன? வசந்தி சார். வசந்தியா? சூப்பரா இருக்கு. சரி சரி, பயப்படாம வீட்டுக்கு போ. ஜாக்கிரதை. நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். வாழ்க்கை முழுக்க நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா? பில்டப் தாங்க முடியலையே. ராத்திரி நைட் டியூட்டி பண்ண. நைட் டியூட்டி பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுல போய் படுப்போ. எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீங்க எல்லாருக்கும் போறாம. இவன் இங்க என்ன பண்ண போறான்? ஹலோ ராமசாமி, நானு நேத்து ராத்திரி நைட் டியூட்டி பண்ணேன்டா. ஆமாடா, காட்டுல பண்ண. அப்படியே ஒரு சிங்கம் போச்சு. முன்னாடி சிங்கம், பின்னாடி புலி. நானு கொஞ்சம் கூட பயப்படலடா. டேய், நீ நைட் டியூட்டி போயிருக்க நல்லாவே தெரியுது. கடை முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. போ கிளம்பு. போடா சோடா புட்டி. ஃபர்ஸ்ட் இந்த பால்ராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 2 பேரையும் சென்னைக்கு அனுப்புறேன். அங்க எதுக்கு? அங்க ஆயிரக்கணக்கான மேட்டர் இருக்கு. அங்க நீங்க 2 பேரும் புடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் செட்டில்டு. அக்கா, பால்ராஜ் வந்திருக்கான். ஹாய் பால்ராஜ், எப்படி இருக்க? என்ன பாலு, மறந்துட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பிஸி. வேலை கிடைச்சிச்சுல. அப்படியா? அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ராத்திரி நைட் டியூட்டி பண்ணேன். அது சரி, இந்த மாதிரி நைட் டியூட்டிலாம் நாங்க நிறைய பண்ணிருக்கோம். அது வேற. வா, அவன் பண்ணது அந்த டியூட்டி இல்ல, காட்ல நைட் டியூட்டி. உனக்கு எப்பவும் இதே நினைப்புதான். பாலு பாலு, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? எனக்கு தெரியாதே. எனக்கு தெரியும், நான் கத்து தரேன். வா. எங்க? இது வெளியே ஆடுற ஆட்டம் இல்ல, உள்ளதான் வந்து ஆடணும். சரி பாய். கட்டில் உடையதுல பர்மா தேக்கு. ஒரு நிமிஷம். நான் இந்த விளையாட்டுல விளையாட மாட்டேன். வேற என்ன விளையாடலாம்? லண்டன் விளையாட்டு விளையாடலாம். எங்களுக்கு தெரியாதே. எனக்கு தெரியுமே, நான் கத்து தரேன். உள்ள வேண்டாம், வெளியே இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. நம்ம இங்கே விளையாடலாம். LONDON லண்டன். உங்க எல்லாரையும் எப்படி அவுட் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். டிங் 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 டிங். ஏய், நீ அசைச்சிட்ட, அவுட் ஆயிட்ட, அவுட் ஆயிட்ட. ஏய், இல்ல நீ அவுட். உனக்கு இங்க இல்லையா? இரு, கண்டுபிடிக்கிறேன். ஏய், அசைச்சிட்ட, அசைச்சிட்ட. நீ அவுட் ஆயிட்ட, அவுட் ஆயிட்ட, அவுட் ஆயிட்ட. டிங் டிங். உன்னை எங்க தொட்ட நீ அவுட் ஆவ? நீ என்ன எங்க டச் பண்ணாலும் அசைய மாட்டேன்டா. இன்னைக்கு ஃபுல் என்ஜாய் தான். பால்ராஜே சார், நீங்களா? நானும் ஆட்டத்துக்கு வரேன், என்ன அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கூட ஆடுவீங்களா? அப்ப இருங்க. ஆனா நீங்க தான் ஆவியாச்சே, உங்களை எப்படி நான் அவுட் பண்றது? டேய், இப்பதான் உன் பக்கத்துல வந்தான், அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஐயோ சொர்ணக்கா, வேகத்துல வராளே. என்ன பண்ற பாரு. என்ன இது? ஆவிய புடிச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் எப்பவும் இங்க தானே இருக்கேன், எப்ப வேணாலும் என்ன அடிச்சுக்கலாம். நம்ம மேல சந்தேகம் வந்துட போது முதல்ல அவனை கவனி. ஆவி
அடி விழாது. ஆமா நான் ஒரு ஆவி என் மேல அடியே விழாது. ஓ விழாதா? ஆ, அப்ப நானும் அடிப்பேன். எதுக்கு? ஆவி அடிச்சா எப்படி இருக்கும்னு பாக்குறேன். முடிஞ்சுது. அடி விழாதுல? ஆ, விழாத. ம், படலையே. படலல? பலிக்கலையே. ஏய் பாலு, நல்லா இருக்கு. ம், நீ இங்க வா. ஆ, ம். வா. ஐயம்மா, escape. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல பாலு, சும்மாதான். ஓ ஏ, திரும்ப அவர் மறைஞ்சிட்டாரு. உங்க அண்ணா ஆவி அடிச்சா மனுஷன் அடிக்கிற மாதிரியே இருக்கு. பண்ணி அடிச்ச மாதிரி இல்லையா? அதெல்லாம் சரி பாலு, உனக்குதான் இப்ப வேலை கிடைச்சிருச்சுல. அப்போ கல்யாணம் எப்ப பண்ணிப்ப? என் அம்மா கிருஷ்ணவேணிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. பண்ணிக்கிட்டா மாமா கொன்னுடுவாரு, பண்ணலனா கிருஷ்ணவேணி என்ன கொன்னுடுவா. சச்ச சிட்டில இருக்க பொண்ணுங்கள நம்ப கூடாது. அவங்களுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. உனக்கு எதுக்கு அப்படி ஒரு தலையெழுத்து? ஆமா ராஜு, எங்க அக்கா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எங்க அக்கா ஆடுவாங்க பாடுவாங்க, நீ அப்படியே அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ. அதெல்லாம் ராமசாமியோட கையில தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதான். சரி விடுங்க. நான் ராத்திரி நைட் டியூட்டி பார்த்தேன் இல்லையா, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? ஃப்ரீயா இருந்தா நான் திரும்ப வந்து பாக்குறேன். ஜாக்கிரதையா இருங்க. டாடா. இவன் என்ன எதுவும் சொல்லாமலே போறான்.